யார் பையில இருந்து எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்க கடைசியில் இந்த பை வந்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது, இன்ன ராஹீல வலதத் வலதைனில் இசை, அந்த ராஹீலுங்கிற பொம்பளை 2 பசங்களை பெற்றுச்சு, 2மே திருடனா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இவர்கள் சொல்ல வருவது, இவர் திருடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காரணம், இவருடைய சகோதரரும் இதற்கு முன்னால் திருடி இருக்கிறார். 2 பேரும் ஒரு தாயுடைய மக்கள். ஒன்றுமே திருடாம அந்த 10 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல இவருக்கு முன்னாடியும் திருடி இருக்காருன்னு சொன்னது எதனால என்று தப்சீர்களிலே எழுதுகிறார்கள். மிகப்பெரிய முஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆனுடைய விரிவுரையாளர் அல்லாமா சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு வகையில் அந்த வார்த்தை உண்மைதான். என்னன்னா, இந்த ராஹீலுடைய தகப்பனார் அவரு காபிராக இருந்தார். அவர் சிலைகளை எல்லாம் வணங்குவார். ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய தாய் ராஹீல் அவர்கள் யூசுப் இடத்துல சொல்லுகிறார்கள், அவருக்கு தெரியாம இந்த சிலைகளை எல்லாம் எடுத்துட்டு போய் உடைச்சிரு, அப்படி உடைச்சிட்டா காலப்போக்கில் அவர் கையில் சிலை இல்லாமல் அவர் வணங்குறத விட்டாலும் விட்டுருவார், அந்த மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இரவோடு இரவாக அவர் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலையை எடுத்து கொண்டு போய் உடைத்து போட்டு விட்டார் அல்லது மறைத்து போட்டு விட்டார். சட்டமில்லாமல் தாத்தாவுடைய சிலையை திருடியதால் இந்த சகோதரர்கள் இப்ப சொல்லியிருக்கலாம், இந்த சகோதரர் திருடுறாருன்னா அநேகமாக யூசுஃபும் முன்னாடி திருடினவர் தான் அப்படின்னு சொன்னதற்கு இந்த கருத்தாக இருக்கலாம் என்கிறார்கள் தப்சீர்களில். இது ஒரு கருத்து. இரண்டாவது தப்சீர், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல இருந்து ஏழை எளியவர்களை கண்டால் கொஞ்சம் இரக்கப்படுகிற சுபாவம். யாராவது வந்து உணவுக்காக கையேந்தி நின்று விட்டால் உடனடியாக இவர் மனசு இறக்கப்பட்டு விடும். என்ன செய்வார்? தந்தைக்கென்று வைத்திருக்கக்கூடிய தட்டில இருந்து, உணவு தட்டில இருந்து தெரியாமல் எடுத்து கொண்டு போய் வெளியில நிற்கிற ஏழைகளுக்கு உண்ண கொடுத்து விடுவார். எனவே தந்தையின் தட்டிலே உணவை திருடியவர் என்கிற அடிப்படையில் யூசுஃபை திருடர் என்று சொல்லி இருக்கலாம். அல்லது மூணாவது ஒரு கருத்துண்டு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய தங்கைனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாமி முறை வேண்டும், அதாவது குப்பின்னு சொல்றோமல்ல, குப்பி முறை வேண்டும். தந்தையின் சகோதரி, அந்த தந்தையின் சகோதரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தன் பையனாக பாவித்து ரொம்ப பிரியமா இருப்பாங்க. யூசுஃபை தான் கூடவே வச்சுக்கணும், யாக்கூப் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, தான் வீட்டிலேயே வச்சுக்கணும்னு அந்த அம்மா நினைச்சது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய தங்கை என்ன பண்ணலான்னு யோசிச்சது. அந்த வீட்டில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய தங்கையின் வீட்டில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அவங்க தாத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மக்கள், இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்ஹாக்குடைய மகன்தான் யாக்கூப். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய தகப்பனாருடைய ஒரு பெல்ட் ஒன்று இருந்துச்சு, இடுப்பில் கட்டக்கூடிய பட்டை கயிறு. பெல்ட்டுன்னு நம்ம இப்ப சொல்றோம்ல, அந்த காலத்துல துணியில கட்டுவாங்க. அப்படி துணியில இடுப்பில் கட்டக்கூடிய துணி ஒன்று அது இருந்தது. அதை அந்த குடும்பம் எல்லாருமே, அவர்களுடைய கோத்திரமே பரக்கத்தாக கருதுவார்கள். இப்ப யூசுப் மேல ஏதாவது ஒரு திருட்டு பட்டம் கட்டிடுவோன்னு அந்தமா முடிவெடுத்து, யூசுஃபினுடைய சின்ன வயசா இருந்தப்போ யூசுஃபினுடைய இடுப்பில் அதை கட்டி விட்டுருச்சு, போக சொல்லிருச்சு. யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நம்ம பெரிய மரியாதையோடு வைத்திருந்த நம்முடைய தாத்தா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமினுடைய துணி பெல்ட்டை யூசுப் திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கட்டி சொல்லிவிட்டது. இது எல்லா பக்கம் அவங்க குடும்பம் பூரா பரவுச்சு. அப்போ அது மட்டுமல்ல, எந்த வீட்டில் இருந்து திருடினாங்களோ அந்த வீட்டுக்கு அவர் அடிமையாக சேவகம் பண்ணிட்டு அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்கு இடையில ஒரு சட்டம் இருக்கு. அதனால இந்த வீட்டில் இருந்து தான் அந்த பெல்ட்டை திருடிட்டு போனதுனால யூசுப் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணி சொன்னது.